परमेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः तस्मै। ஆக 4/2/2017 ஆதிபராசக்தி ஸ்லோகம் 13 பாகம் 85 வித்யா ஷட்வித்யா ஆதாரம் 1 சுகம் 2 ஆரோ அவரோ 3 அவித்யா வித்யா 4 சுகம் பஞ்சபக்தி சுகம் 5 சரவணம் 6 என்கிற நிலை. இந்த 6க்குள்ளே வித்யா சட்வித்யா இது மகா தத்துவங்கள் அடங்கியிருக்கிறது. பிறப்பை பற்றி ஒன்றில் அறிவது, பிறப்பின் ரகசியம் என்ன என்பது இரண்டாவது அறிவது, பிறப்பின் உறவுகள் என்னென்ன மூன்றாவதாக அறிவது, எதற்காக பிறந்தோம் என்ற நிலை 4ஆக அறிவது, பஞ்சபக்தி சுகத்தின் நிலை எங்கு தொடங்குகிறது 5வது அறிவது, மாயைக்குள் மீண்டும் புகுந்து விடாமல் இருப்பது என்ன வழிகள் என்ன என்பது 6வது நிலையை தொடுகிறது. ஆன்மீகத்தை அன்னை வழியாக கற்பது ஆன்மீகத்தை அன்னை வழியாக கற்பது 7வது. இத்தனை தத்துவங்கள் இந்த சுகம் பஞ்சபக்தி சுகத்தை தாண்டி சரவணம் என்ற நிலைக்கு உட்புகுந்து வித்யா சட்வித்யாவுக்குள்ளே அடங்குகிறது. இவை அனைத்தும் சாதாரண மனிதர்களுக்கு பொருந்துமா? சாதாரண மனிதர்களுக்கு பொருந்தும். சாதாரண மனிதர்கள் இதை கடைபிடிக்க முடியுமா? சாதாரண மனிதர்கள் இதை கடைபிடிக்க முடியும். அடுத்து அன்னையோடு கூடி அவள் தன் பக்தனின் ஆயுளை குட்டி வைப்பது. இங்கு ஒரு சிறு திருத்தம். இந்த ஆயுளை வேண்டாம் என்று சொன்னவன் ராமகிருஷ்ண பரமாம்சன். அதற்கு காளியை எழுதாளாம். ஏனென்று கேட்டாராம், உலகை மாயைக்குள்ளே ஆன்மீகத்தை புகுத்துகிறேன் என்று சொல்லி நான் அதிலே புகுந்து விடுகிறேன். உறவுகள் பல வருகின்றது. எனக்கு வெற்றிடம் தேவை. வெற்றிடம் என்றால் மரணம் வருமே, வந்து போகட்டும், மகனே வேண்டாம். இதை விவேகானந்தர் பார்த்து கொள்வான். அன்னையும் இறங்கினாள், ஆயுள் வேண்டாம் என்றான். ஆனால் இந்த ஷட்வித்யா வித்யா வித்யா ஷட்வித்யாவுக்குள்ளே சரவணத்தின் நிலை 6க்குள்ளே, அந்த 6க்குள்ளே 8வது நிலை அவள் ஆயுளை வளர்ப்பதுதான் நிலை. அடுத்து அன்னை உணவு அளிப்பது. இதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அன்னை ஏன் உணவு அளிக்கிறாள்? வயதின் பக்குவம் தெரியாத போது பெற்றெடுத்த தாய் உணவளிக்கிறாள். உண்கிறோம், அவள் மடியில் உறங்குகிறோம், மார்பகத்தில் இட்டு தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறாள். அறிகிறோம், பின் மறந்து போகிறோம், நினைவிழந்து போகிறது. ஆனால் அன்னையானவள் உணவு அளிக்கிறாள். அளிப்பதற்கு ஏதாவது ஒரு மூல காரணம் இருக்க வேண்டும். அந்த ஆனந்தத்தை அனுபவித்தவனுக்குத்தான் தெரியும். அந்த அரிசி எங்கே விளைந்திருக்கும்? அந்த உமி எப்படி நீக்கப்பட்டிருக்கும்? அதற்கு தேவையான பக்கவாட்டு உணவுகள் எப்படி வந்திருக்கும்? பால் அன்னமாயினும் அந்த பால் எங்கிருந்து வந்திருக்கும்? அவள் கைகளால் பிசைந்து ஊட்டுகிறாள் என்றால் அந்த ஒருவாய் சோறு எத்தனை ஆனந்தம் இருக்கும். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அவள் செய்யக்கூடியதற்கு.
ஒன்று உணவை அளிக்கிறாள், உணவை மறக்கச் செய்வது ஒன்று. இரண்டு உலகை மறக்கச் செய்வது. கேள்வி ஒன்று பொறுக்கும் அவருடைய பார்வை போதுமானது. பார்வை போதுமானது, உணவளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பக்தனுக்கு உணவளிக்கும் தன்மை ஏற்படும் கூடிய காலத்தில் இந்த ஆனந்தத்தை அனுபவித்ததை எப்படி சொல்வது? அதனால் ஒரு மகானுக்கு அன்னையானவள் உணவளிக்கிறாள், இதுதான் உண்மை. அதைத்தான் ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானி ஸ்லோக பிரதான பிரதான பிரதிஷ்ட பிரதிஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டுதேவி சிங்கவாகினி திரேக அங்கசுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லட்சுமி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாதநமஸ்துதி என்று 10 வரி இலக்கத்திலே முடிக்கிறார்கள். இந்த ஷட்வித்யாவுக்குள்ளே சரணம் வரும்போது, ஷட்வித்யாவுக்குள்ளே சரணம் வரும்போது அவித்யா வித்யா ஷட்வித்யா, இந்த ஷட்வித்யாவுக்குள்ளே சரவணம் நுழையக்கூடிய காலத்தில் விதையில்லாத நெல்மணியை கொண்டு ஒரு பூமியில் நெல்மணியை விதைக்க வேண்டும். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பான். விதைத்த பின் அது நெல்லாக வருகிறது, நெல் மணிகளாக குவிகிறது, பின் அரிசியாக வருகிறது, பின் அது ஆக்கக்கூடிய உணவுப் பொருளாக வருகிறது. இந்த ஷட்வித்யாவுக்குள்ளே வரக்கூடிய சரவணத்தின் தத்துவம், அன்னையானவள் உணவு ஊட்டுகிறாள் என்பது அந்த உணவு தனை மறப்பது. எந்த உணவு தனை மறப்பது? உலகத்திலே இருக்கக்கூடிய சாதாரணமான அரிசியால் ஆகப்பட்ட உண்பண்டத்தை மறப்பது. அம்பரமே சோரே தண்ணீரே அறஞ்சியம் என்று ஆண்டாள் பாடினாள். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்று ஆண்டாள் பாடினாள். சோற்றை பற்றியும் துணியை பற்றியும் சொல்கிறாள், ஷேர் அல்ல உணவு. அப்படியானால் இவள் அணிக்கக்கூடிய நெல்மணிகள் எங்கு வணைந்திருக்கும்? ஆகாயத்திலே வளர்கிறது. பக்குவப்படுத்தப்பட்டு நிலத்தை கீறி பின் விதையிட்டு தண்ணீர் பாய்ச்சி நெல் வருகிறது. இதற்கு ஆதாரமாக பூமி இல்லை. விண்மண்டலத்திலே தன்னுடைய பரமார்த்த சக்தியை ஆகாயத்தில் பரப்பி, ஆகாயத்தில் முடியுமா? ஏன் ஓசன் ஆகாயத்திலே தானே உண்டு, ஆகாயத்திலே தானே சந்திரன் உண்டு, சூரியன் உண்டு, ஆகாயத்திலே தானே நட்சத்திரக்குறிகள் உண்டு. அந்தரத்திலே நிற்கிறதல்லவா சூரியனும் சந்திரனும் பூமியும். பூமி கூட அந்தரத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறது, நீர்மேலே உண்டு. அதனால்தான் 4 வேதத்தை திருடினவன் பூமியை துடைத்துக் கொண்டு கடலுக்குள்ளே சென்றான். பன்றி அவதாரம் எடுத்து அதை முடித்து வந்தான். அந்த ஆகாயத்திலே தன்னுடைய ஆதி பரபிரம்மஸ்வரூபமான நிலத்தை ஆகாயத்திலே கீறி தன்னுடைய சுண்டு விரல் இடது விரல் மேலே வளர்ந்து வரும் நகத்தினை பரந்த பூமியாக்கி ஆதி பிரம்மஸ்வரூபத்தின் தத்துவத்தை சார்ந்த ஆதி பிரம்ம தத்துவம் எதை சார்கிறது? முழுமையாக பெண்ணை சார்கிறது. பிரம்மஸ்வரூபம் என்பது ஆணின் படைப்பு, பிரம்மாவின் படைப்பு. அதற்கு மரணகாலம் உண்டு, துவக்க காலம் உண்டு, இடைக்காலம் உண்டு. இந்த ஆதி பிரம்மஸ்வரூபிணி என்ற தத்துவத்திலே துவக்க காலம் மட்டும், அழிவு காலம் இல்லை.
அதற்கு அழிவுதனை தேடி கொடுக்க முடியாது. அங்கு தன்னுடைய பக்தர்களுக்கு தேவையான விதைகளை ஆதி பிரம்ம ஸ்வரூபிணி என் தத்துவத்தோடு கண்ணின் பார்வை வழியாக அவளுடைய சக்தியை விதைகளாக்கி உணவாக்குகிறாள். அந்த உணவை சாதாரண மக்கள் சமைப்பது போல் ஒரு தாய் மகனுக்கு சமைப்பதும், ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு சமைப்பதும், ஒரு பெண் தன்னுடைய தாய் தந்தையருக்கு சமைப்பதும் தள்ளி நின்ற உறவு தன்னுடைய சகோதரன் சகோதரிக்கு சமைப்பதும் ஆனந்தம். அதுபோன்று இந்த அன்னையானவள் இந்த உணவை தன் கரங்களால் சமைத்து திறந்திருக்கக்கூடிய வாய் வழியாக முதலில் அந்த துவாரம் மூடியிருக்கும். ஏன் மூடியிருக்கும் என்றால் யோக சித்தாந்தத்திலே அவன் மூழ்கியிருப்பான். பிரபஞ்சத்தில் நடப்பது எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவனுடைய வாய்க்குள்ளே தன்னுடைய கரங்களால் இந்த உணவை கொடுக்கிறாள். உண்ணப்படுபவனும் உண்ண வேண்டாம் என்று நினைத்தவனும் தான் பிரஜை இழந்திருக்கிறான். வித்யாவின் உச்சக்கட்டம் அந்த பிரஜை இழந்திருப்பது. ஷட்வித்யாவின் உச்சக்கட்டம் இந்த உணவு தன் வாய்க்கு வந்திருக்கிறது என்பது அறிவது. அறிந்தவன் சமாதியிலே இருந்திருப்பான். அவன் அந்த பரிசமான அன்னையின் விரல்கள் அவனுடைய உதறு பக்கம் போகக்கூடிய காலத்தில், ஓ அன்னை ஆகாரம் இடுகிறாள், இந்த ஆகாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த சமாதியிலே இருக்கக்கூடிய ஞானிக்கு தெரிகிறது. ஏன் இந்த உணவை அளிக்கிறாள்? உணவை மறப்பது, உடலை மறப்பது. அடுத்தது இந்த உணவின் வழியாக ஜீவன் உலகத்திலே நிலைபெற செய்வது. அதற்காகத்தான் இந்த அன்னை உணவுதனை மகான்களுக்கு அளிக்கிறார்கள். மகான்கள் அந்த உணவிலே நாட்டம் கொள்கின்றதா? இல்லை. இந்த கைவண்ணம் காண வேண்டும் என்று ஆசை இருக்கலாம் மகான்களுக்கு. ஆனால் அவர்கள் அதிலே நாட்டம் கொள்வதில்லை. இருப்பினும் அந்த உடல் அழிய வேண்டாம், அந்த ஜீவத்தின் நுகர்வு தன்மை அழிய வேண்டாம், அந்த ஜீவம் எப்படி பரம்பொருளை தேடிக்கொண்டிருக்கிறது, சமாதி கடந்த நிலை நிர்விகல்ப சமாதி, ஜடத்தோடு கூடிய சமாதியில் அமர்ந்திருப்பதற்கு கூட தெரிவிக்கின்றால் அவனுடைய உடல் அழியலாகாது என்று. அதற்காக இந்த உணவு அளிக்கப்படுகிறது. எத்தனை ஆனந்தமான செயல் இது! எத்தனை ஆனந்தமான செயல் இது! இந்த விதை மணிகள் எங்கிருந்து கொணரப்பட்டிருக்கும்? அது எங்கு வயல் வழியாக வடிவமைக்கப்பட்டிருக்கும்? அது எப்படி விதைகள் பரிமாற்றப்படுத்தப்பட்டு அந்த பூமியிலே விதைக்கப்பட்டிருக்கும்? அது எப்படி உணவாக வந்திருக்கும்? ஒரு சாதாரண பெண்மணி போன்று அந்த அம்மை அதை சமைத்து அந்த சீடனுக்கு ஊட்டுகிறது. அதாவது ஆசான். அந்த ஆசான் ஆனவன் அந்த அம்மைக்கு சீடனாகிறான். இந்த சீடன் பல பேருக்கு ஆசானாகிறான். ஆனால் அன்னைக்கு சீடன். சிந்திக்க வேண்டும் இங்கே. அந்த உணவை உட்கொண்ட பின் அந்த உணவின் மேலுள்ள ஆசையும் பற்றும் மறுபடுகிறது. இது ஷட்வித்தைக்குள்ளே சரவணத்தின் நிலை. அன்னை உணவளிப்பது. உங்கள் மனதுக்கு ஓட்டத்தை கொஞ்சம் ஓடவிட்டு பாரும். இதுபோன்று ஒரு அன்னை உங்களுக்கு உணவளித்தால் நீங்கள் என்ன நினைப்பீர்? அதனுடைய பரிசத்தின் உணர்வு தெரியுமானால் என்ன நினைப்பீர்?
மற்றவர்களுக்கு இது சொல்ல முடியுமா? சொல்லினால் தெரியுமா? தெரியாது. ஞானத்தின் கதவுகள் இங்கேதான் திறக்கப்படுகிறது. ஞானத்தின் கதவுகள் இங்கேதான் திறக்கப்படுகிறது. இதனால்தான் கோபியர்கள் அனைவருமே கண்ணன் பாலை உண்ண வேண்டாம் என்று புகார் கொடுத்தனர் தாயிடத்திலே. கண்ணன் பாலை உண்ண வேண்டாம் என்று அவன் தாயிடத்திலே புகார் கொடுத்தனர். கண்ணன் மேல் அவ்வளவு கடுங்கோபம். அனைவரும் சேர்ந்து கண்ணனை கட்டிவிடுவது, யமுனா நதிக்கரையிலே தூக்கி வீசுவது என்று தீர்மானித்தார்கள். அவ்வளவு கொடுமையான விளையாட்டு பிள்ளை, அவ்வளவு கொடுமையான விளையாட்டு பிள்ளை இவன். இனிமேல் வந்து எங்கள் இல்லத்திலே இருக்கக்கூடிய கன்றுக்கு பதிலாக கண்ணனானவன் பால் அருந்தக்கூடாது. இது கோபிமார்களின் மனோமாயின் பக்தி. மனோமாயா பக்தி என்பது பேர். இது அவர்களுக்கு இறைவன் என்று தெரியும். ஒரு புல்லாங்குழல் வாசலிலே மனதை, ஒரு புல்லாங்குழலில் வாசிப்பதில் மனதை பறிகொடுத்து அவனை கணவனை விட நேசித்து அன்புக்கு பாத்திரமாக்கி அவனை மன்னனாக்கி கொண்டாடினவர்கள் இந்த கோபியர்கள். இப்படிப்பட்ட கோபியர்கள் தான் சொல்கிறார்கள், இவன் இந்த மாட்டு மடியிலே இருக்கக்கூடிய பாலை அருந்தலாகாது என்று. ஏகோபித்த கருத்து இது. பெண்கள் போராட்டம், இதுதான் அறப்போராட்டம். ஒரு நாள் ஆனது, 2 நாள் ஆனது, ஒரு நாள் ஆனது, 2 நாள் ஆனது. பசுக்கூட்டத்திலே இருக்கக்கூடிய பசுக்களுக்கு மடி கனத்து போனது. மடி கனத்த போது அவைகள் அங்கும் இங்கும் கட்டுகளை அவிழ்த்து கொண்டு ஓடின. இது ஒரு சகஜ நிலை, கடந்த நிலையாக தெரிந்தது. அனைத்து கோவும் ஒன்று சேர்ந்து 50 லட்சம் பசுக்களின் கோக்கூட்டங்கள் ஒன்றாக சேர்ந்து அம்மா என்று ஏகாந்த குரலிலே ஒரே நேரத்திலே கேட்டன. அதை கேட்டாள் யசோதை, அதை கேட்டாள் யசோதரி. அதற்குள்ளிருந்து ஒரு ஒலி சப்தம் வந்தது. அதற்குள்ளிருந்து ஒரு ஒலி சப்தம் வந்தது. அந்த ஒலியின் வடிவெழுத்துக்கள் காற்றிலே பறந்து வந்தது. அந்த ஒலியில் எழுத்து வடிவம் காற்றிலே பறந்து வந்தது. வா இங்கே என்கிறோம். ஆம், வா இங்கே என்கிற எழுத்துகள் தெரிவதில்லை. அழைத்தவுடன் குழந்தை வருகிறது. வாங்கி வந்து அங்கே உட்கார்ந்து விடுகிறது. இந்த எழுத்துக்களின் பரிமாற்றம் கண்களுக்கு தெரிவதில்லை. அதே மாதிரி இத்தனை லட்சம் பசுக்களும் ஒரே நேரத்திலே கண்ணா இங்கே வா, மடிகள் சுரந்து கனத்து விட்டு பால் பீச்சி வெளியேற வேண்டும். பாறைகளில் வீசினோம், பாறைகளில் வீசினோம். ஆனால் பாறையை தொட்ட மடி கனத்ததோ தவிர்த்து அதனுடைய பால் எடை குறையவில்லை. ஆகவே இந்த பாலை வந்து நீ அருந்த வேண்டும், இந்த பாலை நீ வந்து அருந்த வேண்டும் என்று அம்மா என்ற சொல்லுக்குள் திருகி திசை மாறி சொல்லின் வடிவம் வந்து அனைத்து கோபியர்களுக்கும் ஏக காலத்திலே இது கேட்டது. அனைத்து கோபியர்களுக்கும் அந்த எழுத்து ஒலிவடியிலே வந்து அம்மா என்ற சொல் ஒலிவடிவமாக எழுத்து மறைந்து வந்து அதற்கு பொருளும் சொல்லப்பட்டது. கண்ணா இங்கே வந்து எங்களுடைய மடியின் கனத்தை குறைப்பாயாக. திடுக்கிட்டு போனார்கள் கோபியர்கள். ஒன்றும் தெரியாதவன் போல் தொங்கிக் கொண்டிருந்தான் கண்ணன். இதே பிரம்மஞானம் யசோதை அடைந்தாள். இதே பிரம்மஞானம் யசோதரையும் அடைந்தாள்.
அம்மா என்று தானே மே என்று இந்த கோக்கூட்டங்கள் கத்துகிறது. உண்மைதான். ஆனால் அதில் பொருள் தெரிகிறதே, பால் கனத்து விட்டது, மடி கனத்து விட்டது, நீ இந்த பாலை உறிஞ்சி எடுத்துச்சல் என்று சொல்வது போல் அதில் அச்சரங்கள் அமைந்திருக்கிறது. கோபர்கள் அலர்ந்து போனார்கள். என்ன இது ஆச்சரியம், இப்படியுமா நடக்கும்? ஆம், அப்படியும் நடக்கும். இப்படியுமா நடக்கும்? ஆம், அப்படியும் நடக்கும். இவன் ஒரு கள்வன், கள்ளத்தனமாக மாயையை புகுத்தி சரவணத்தின் வித்யா தத்துவம் அன்னை ஊட்டுகிறாள். கோக்கள் ஏகமாக ஒன்றிணைந்து ஒவ்வொரு கோவும் மடி சுமந்து நடந்து சென்று பாறையில் தன் மடிகளை அழுத்தி அந்த பாலை பீச்சி வெளியே எடுத்து விட்டது. அந்த ஊர் வயல்களெல்லாம் நிரம்பிவிட்டனமாம். மறுநாள் அந்த பயிர் செல்வந்தர்கள் இங்கே தண்ணீர் பாய்ச்சலாம் என்று சென்றால் வயலில் அனைத்துமே பால் நிரம்பியிருந்தது, ஜலமில்லை. இது 5வது அறிவானே கோக்கூட்டம் தெரிந்தது. கோ இதை அறிந்திருந்தது. கோக்கூட்டத்திற்கு இந்த அனுமானம் தெரியுது. இது 5வது அறிவு. அதை பாதுகாப்பவன் மனிதன். இந்த சூழ்நிலையை யசோதரா பிராட்டியானவள் அறிகிறாள். ஆஹா, என்ன ஆனந்தம் இது! கோக்கூட்டங்கள் நம் மகனை அழைக்கின்றனவே, புகார் அல்லவா வந்தது? ஆம், புகார் வந்தது. கோக்கூட்டம் அழைப்பதும் பால் உறிஞ்சி உண்ண வேண்டும் என்பதையும் எனக்கு தெரிகிறதே என்று யசோதை நினைத்தாள். என்னடா நடந்தது கண்ணா, உறங்கிக் கொண்டிருக்கிறாயே இங்கே? ஒன்றுமில்லை அம்மா, ஊர் மக்கள் என்னை அவமானப்படுத்துகிறார்கள். நீயோ தலையில் கொட்டி என்னை அடிக்கிறாய். நான் என்ன செய்வேன்? குழந்தைத்தனமாக பரம்பொருள் கேட்கிறது. ஜீவம் உணர்ந்து விட்டால் மகா சமாதிதான். ஜீவாத்மா பரமாத்மாவின் ஐக்கியம் ஒன்றாகிறது. இது மகா தத்துவம் அல்லவா? இந்த தத்துவத்தின் காட்சிகளை யசோதரை காண்கிறாள். ஆஹா, இப்படிப்பட்ட மகனையா நாம் பெற்று எடுத்து வைத்திருக்கிறோம். மகனுடைய கணீர் குரல் கேட்கிறது, நீ பெற்றெடுக்கவில்லை, கண்டெடுத்தது. தாய்க்கு எப்படி இருக்கும்? ஐயோ, நான் என் கரங்களால் சமைத்துக் கொடுக்கிறேன், உண்பாயா? இதுதான் அன்னை உணவளிப்பது. தங்கக் கண்ணத்திலே சோற்றை போட்டாள், பாலை ஊற்றினாள், பிசைந்தாள் யசோதரை. அந்த அரிசிமணிகள் ஆதி பிரம்மஸ்வரூபினியின் தத்துவத்தை அடைந்திருந்தது. இந்த உணவு அளிக்கும் தன்மை, இந்த உணவு பொருள் யாருக்கு கிடைக்கும்? மகான்களுக்கு மட்டுமே தான் கிடைக்கும். கண்ணாய் எழுந்து வா என்றாள். கண்ணன் ஓடிச் சென்றான். பிடித்து ஓடி விளையாடினாள். ஏன் அமர்ந்து உணவு உண்ண வேண்டியதானே? ஏன் உணவு அமர்ந்து உண்ண வேண்டியதானே? ஏன் கண்ணன் ஓட வேண்டும்? அப்பொழுதுதான் அன்னையின் பந்தம் அவனான கண்ணனை விட்டு விலகும். ஞானம் வரும் என்று அறிவுறுத்தினான் கண்ணன். என்ன மாதிரி கரங்களாக இருக்கும் அந்த யசோதரையின் கரங்கள்?
என்ன மாதிரி கரங்களாக இருக்கும் அந்த யசோதரியின் கரங்கள்? நன்றாக சிந்திக்க வேண்டும். இங்கே ஆன்மீகம் 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 என்கிறீர்கள். ஆன்மீகம்தான். அந்த ஆன்மீகத்தை கற்றுக்கொள்வதற்கு யாருமே இல்லை. 1000 கோடி மக்களிலே ஒருவர் கூட இல்லை. ஒருவர் கூட அது வேண்டுவதில்லை. அவர்களுடைய உற்றார் உறவினர், சமூகம், உணவு, இருக்கை, இல்லற வாழ்க்கை அவ்வளவுதான். இதற்காக மடி சுமக்கிறான் கண்ணன். அந்த காரியத்தை சட்வித்யாவுக்குள்ளே, சிராவணத்திற்குள்ளே இருந்து கொண்டு அன்னையானவள் உணவை ஆராதனையாக அளிக்கிறாள். ஆராதனையாக அளிக்கிறாள். எப்படி இருக்கும் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் அந்த உணவுதனை அளிக்கிறாள்? உணவை மறப்பதற்கு, உலகை மறப்பதற்கு. உணவை மறப்பதற்கு, உலகிலே உள்ள உறவுகள் மறப்பதற்கு. அதற்கு என்ன காரணம்? அன்னை உணவூட்டுகிறாள். சாதாரண மனிதன் உணவு உண்கிறான். அந்த உணவு யாருக்கும் கிடைப்பதில்லை. இது 9வது தத்துவத்துக்குள்ளே அன்னை ஆனந்தமாக சொல்கிறாள். மகனே, நீ இறந்து விடுவாய். என் கரங்களால் உணவை சற்று வாங்கிக்கொள். ராமகிருஷ்ண பரமஹம்ச மகாராஜுக்கு கல்கத்தாவிலே வாசம் செய்யக்கூடிய காளி சொல்கிறாள், அவனுக்கு பிரஜை இல்லை, நினைவில்லை, தன்னை மறந்தான், உலகை மறந்தான், பஞ்சபூதங்கள் உடலில் உள்ளதை மறந்தான், இயற்கை பஞ்சபூதங்கள் மறந்தான். மரணிக்கும் தருவாயில் மனம் நின்றது. மனம் மாண்டு போனால் ஞான சந்நியாசம் வரும். இதுதான் உண்மை. அப்பொழுது அன்னை கெஞ்சுகிறாள், இந்த ஒரே ஒரு கவளத்தை எடுத்துக்கொள்ளடா. இந்த ஒரே ஒரு கவளத்தை எடுத்துக்கொள். வாய் திறந்தால் தானே கொடுப்பதற்கு. வாய் மூடிக்கொண்டு தியானத்திலே இருக்கிறான். வெளியிலே அன்னை இதைதான் செய்து கொண்டிருக்கிறாள் என்பது தெரிகிறது. வெளியிலே அன்னை இதைதான் செய்து கொண்டிருக்கிறாள் என்பது தெரிகிறது. சரி, 2 உதடுகளை பிரித்து ஒரு கவளத்தினை அன்னையானவள் ராமகிருஷ்ண பரமஹம்சன் வாய்க்குள்ளே அந்த அமுதை தள்ளிவிட்டாள். அவ்வளவுதான். உயிர் மூச்சை நிறுத்திவிட்டான் படுபாவி. உயிர் மூச்சை நிறுத்திவிட்டான் படுபாவி. ஓவென்று கதறி அழுதாராம். ஓவென்று அன்னையானவள் கதறுகிறாள். நானே உனக்கு விஷம் வைத்து கொண்டு விட்டேனடா என்று. அவன் இந்த உலகை விட்டு மறந்து, பிரஜை இன்பத்தை மறந்து, ஆதி பிரம்மஸ்வரூபமான பிரம்மத்தின் காலளவை கடந்து, பிரம்மத்தின் ஞானத்தை கடந்து, பிரம்மத்தின் 4 வேதங்களை கடந்து அதற்கு மேல் இருக்கிறான் ஆதி பிரம்மஸ்வரூபிணி. சரி, இது சாதாரண மனிதனுக்கு கிடைக்குமா? இது சாதாரண மனிதனுக்கு கிடைக்கும். கொஞ்சம் அந்த நிலை வருமா? அந்த நிலை வரும். இதை அனுபவிக்க முடியுமா? இதை அனுபவிக்க முடியும். ராமகிருஷ்ணனுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? நீ அந்த தொடர்பிலே ஆனந்தமாக இருந்து அவள் முன் சொன்னதுபடி ஆயுளை நீட்டிக்கொண்டு அந்த உணவை அருந்தி யசோதரை கண்ணனிடத்திலே என்ன ஆனந்தத்தை கண்டாலோ அந்த ஆனந்தத்தை நீ காணும் வாய்ப்பை பெறுவாய். அதுதான் ஷட்வித்யா சரவணம். காளி ஆனவள் மனிதனுக்கு உணவூட்டுகிறாள். தெய்வத்திற்கே உணவு ஊட்டி தன்னை மறந்து தன்னுடைய உடம்பு தாதுக்கள் தனித்தனியாக பிரிந்து, யசோதையின் குருதி தனியாக பிரிந்தது, இரத்தம் மஜ்ஜை தனியாக நின்றது, எலும்புகள் தனியாக நின்றது, சதை தனியாக நின்றது, தோல் தனியாக நின்றது, கொழுப்பு தனியாக நின்றது. அனைத்தும் கண்ணா 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 என்று நாம ஜபத்தை செய்ததாம். அப்படியானால் இந்த நெல்மணிகள் எங்கு விளைந்திருக்கும்? ஐயோ, நான் அல்லவா அவனுக்கு தாய் என்று நினைத்திருந்தேன். எனக்கும் மேலே இவனுக்கு ஒரு தாய் உண்டோ? ஆம், உண்டு.
அவள் பெயர் என்ன? ஆதி பிரம்ம சொரூபிணி. அவள் இந்த நெல்மணிகளை எப்படி வளர்த்தாள்? ஆகாயத்திலே வளர்த்தாள். அது எப்படி அறுவடை செய்திருப்பாள்? அதற்கு எத்தனை கோக்குட்டங்கள் தவமிருந்து இந்த பாலை கொடுத்திருக்கும்? அந்த பாலிலே என் விரல்கள் பட்டு சோற்றை விட்டு பிசைந்து கண்ணனுக்கு ஊட்டியிருக்கிறேன். அதனால் குருதி, மஜ்ஜை, நரம்பு, எலும்பு, சதை, தோல், கொழுப்பு தனித்தனியாக நின்று கண்ணனை ஆராதனை செய்கிறது. ஒரு மானிட பிறப்பு கண்ணனுக்கு அமுதூட்டி இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. இதே ஆனந்தம் அன்னை உணவளிப்பதால் ஒரு சராசரி மனிதனுக்கு ஏற்படும் இந்த நிலை. கோடான கோடி பேர்கள் ஒருவனை கல்லால் அறைந்தனர். கோடான கோடி பேர் ஒருவனை கல்லால் அறைந்தனர். இறந்து விட்டான் என்று 3ஆம் நாள் சென்று பார்த்தனர். அவன் நன்றாக பொன்கலரிலே மேனியை காட்டிக்கொண்டு சிரித்து மேலே வந்தானாம். என்னவென்று கல்வீசியனவர்கள் அறிந்தார்கள் என்றால், இந்த பாவங்களெல்லாம் கல்லால் பறிக்கப்பட்டு தூய்மையானது, நாமும் தூய்மையானவன் என்றோனாகும். கல்லுக்கே இப்படி ஒரு பெருமை, இறைவன் மேல் கல்வீசை இப்படி ஒரு பெருமை. உணவளிப்பின் அந்த பெருமை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து பாருங்களேன். இந்த மாதிரி அமிர்தத்தை உண்டவன் ராமகிருஷ்ண பரமாம்சன் ஒருவனே. நம்மால் முடியுமா? நம்மால் முடியும். நம்மால் இந்த சக்திகளை பெற முடியுமா? பெற முடியும். இந்த உணவளிப்பது எதற்காக? தன்னை தான் மறப்பது. தாய் கொடுக்கும் உணவை அறிந்து உணவை மறுப்பது, மறப்பது. மறுப்பதும் மறப்பதும் அன்னை செய்கிறாள். சரி, இந்த அனுபந்தமான அனுபவம் எப்படி இருக்கும்? அந்த பஞ்சு மெத்தையென்ற விரல்களால் அன்னையானவள், பஞ்சு மெத்தையென்ற விரல்களால் அன்னையானவள் ஒரு மானிடப்பதியின் வாய்க்குள்ளே உணவை வைக்கிறாள் என்றால் அந்த உதடுகள் என்ன புண்ணியம் செய்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் சட்வித்யாவில் சரவணத்தின் மகா தத்துவம். இதற்கு எத்தனை பேர் வேலை செய்கிறார்? 9 குருமார்கள் வேலை செய்கிறார்கள். இது எங்கு போய் உரைக்கின்றது? பரசூன்யத்திலே உரைக்கின்றது. இது எங்கு உரைக்கின்றது? பரசூன்ய திரேகம் என்று சொல்லக்கூடிய 15வது திரேகத்திலே உருகிறது. என்ன ஆனந்தம் இது! ஒன்றும் வேண்டாம், ஒரு தாயானவள் தன் மகனுக்கு 4 உருண்டை உணவை அளித்து அந்த குழந்தை அறிந்துவிட்டால் அவ்வளவு ஆனந்தம். தின்று தொலை, தின்று விட்டு தொலைந்தால் என்ன ஆகும்? தொலையாது, கல்லாக இருக்கும். அந்த ஆனந்தம் ஒவ்வொரு தாயும் அனுபவிக்கிறாள். பெண் பிள்ளைக்கு ஊட்டினாலும் ஆண் பிள்ளைக்கு ஊட்டினாலும் இது ஒரு ஊட்டினாலும் இந்த நிலை. இதில் ஒரு பாகுபாடு. ஆண் பிள்ளை என்றால் ஆனந்தம் கொள்வாள். ஐயா, என் பிள்ளை உணவு கொண்டு விட்டான். இந்த சாதாரண அமிர்தைத்தான் அன்னையானவள் ஆதி பிரம்ம சொரூபிணியாக மாறி ஆகாயத்திலே வேறு ஓர செய்து அரிசி சோற்றை உணவாக்கி அளிக்கிறாள். இந்த நினைவு பரசூன்யமான 15வது திரேகத்திலே உரைகிறது. திடுமென்று சிலருக்கு இந்த நிலை ஏற்படும். அன்று பார்த்தீர்களானால் சதுர்த்தி என்ற நாள் இருக்கும், திதி.
அன்று பார்த்தீர்களானால் சதுர்த்தி என்ற திதி இருக்கும், 14வது. பரசூன்யத்திற்கும் சதுர்த்தி என்ற திதிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த உணவானது பரசூன்ய திரேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய மாயையை வெளியெடுத்து ஞானத்தை கொடுப்பது. உலகத்தை மறந்து உலகத்திலே தான் மட்டும் ஒருவன் இருக்க அந்த ஒருவனுக்கு கொடை பிரிக்கிறாள் அன்னை ஆதிபராசக்தி. 1000 கோடி மக்கள் கண்களுக்கு தெரிவதில்லை. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மண் கண்களுக்கு தெரிவதில்லை. தன் உடல் தனக்கே இருப்பதும் தெரியவதில்லை. அனைத்தும் மறந்த நிலையில் பரசூன்ய திரேகத்தின் ஆனந்த நிலைக்கு சென்று அன்னை கொடை பிடிக்கிறாள். இந்த மகன் உடலை தள்ளி ஞானம் காணலாகாது, உலக மக்களுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று அன்னையானவள் அச்சத்தோடு ஆனந்தத்தோடு கொடை பிரிக்கிறாள். அவள் கரங்களால் உணவளித்து அவள் கரத்தால் தாலாட்டு பாடி தட்டிவிட்டு ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின், அதாவது பௌர்ணமிக்கு முன் வரக்கூடிய சதுர்த்தியிலே இந்த ஆனந்தத்தை பரசூன்ய திரேகத்திற்கு கொடுக்கிறாள். காரணம், சட்வித்யா என்ற சிராவணம் ஒழித்துக் கொள்கிறது. சதுர்த்தி. சிராவணம் என்றால் நட்சத்திரம் அல்லவோ? ஆம். இங்கே சிராவணம் என்பது தெய்வத்தை தொழுதல். சிராவணத்திற்கு ஒரு பொருள் தெய்வத்தை தொழுதல். சிராவணம் என்பதற்கு மற்றொரு பொருள் திருவோண நட்சத்திரம். அதனால்தான் இறைவன் சிராவணத்திலே பிறந்தான் வெங்கடகிரிவாசன். அவனை பிறக்க வைத்தது இந்த அன்னை ஆதிபராசக்தியாகும். ஏன் பிறக்க வைத்தார்கள்? கலியுகத்திலே மனிதருக்கு பக்தியின் பாங்கு குறையும். சரவணம் என்று நீ மக்களை பக்தி செய் என்று வேங்கடத்திலே நிற்க வைத்து விட்டாள் அன்னை ஆதிபராசக்தி. அவள் அல்லவோ பெண்? கோடிக்கணக்கான மாந்தர்களை ஈன்றெடுத்திருக்கிறாள். ஏதாவது குறை வைத்தாளா? அவித்தை வைத்தாள், வித்யா வைத்தாள், ஷட்வித்யா என்ற 3 தத்துவத்தை வைத்தாள். ஒரு பெண் உடலுக்குள்ளே ஆதாரத்தை நொறுக்கி வைத்தாள், சுகத்தை கூட்டி வைத்தாள், ஏறுதலும் எருகுதலும் ஆசைகளை யாரோ அவரோ என்று மாயைக்குள்ளே புகுத்து விட்டாள். இந்த உடலை கொண்டுதான் ஞானம் காண வேண்டும் என்று அவள் போன்ற உடலை படைத்து விட்டாள். அவித்யா வித்யா சூன்யத்தை காட்டி கொடுத்தாள். நான் ஒரு ஞானியை பெற்றெடுத்திருக்கிறேன். சங்கருடைய தாய் கண்டாளே, அது பஞ்சபக்தி சுகம். அவள் கூட சன்னியாசி ஆக வேண்டாம் என்று நினைத்தாள். அன்னை அமுதளித்தால், அன்னையை நெல்லிக்கனி கொடுத்தால் சுகம் பஞ்சபக்தி சுகம். இதுதான். சரவணத்தின் பொய்கை பாரும். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். தன்னை போன்று உடல் உருவுகளை கொண்ட பெண்ணை படைத்தாள். இது சரவணத்திலே இருக்கக்கூடிய ரகசியம். நான் என் மக்களுக்கு ஆதி பிரம்மஸ்வரூபத்தின் அன்னத்தை கொடுக்கிறேன், நீங்கள் அனைவரும் மாயை கலந்த அன்னத்தை கொடுப்பீர்களாக நான் ஆனந்திக்கிறேன் என்று சரவணத்திலே நின்று கொண்டு அன்னை பகர்கிறாள். இதுதான் ஆதிபராசக்தி. மூப்புதான் வருமோ, உயிருக்கு இடர்தான் வருமோ, அந்த உயிர்தான் வெளிப்பட்டு போகுமோ, அந்த உயிர்தான் வெளிப்பட்டு போகுமோ சொல்லும், போகாது. இதற்காகத்தான் உடலையும் உணவையும் மறந்து ஆதி பிரம்மஸ்வரூபத்தின் கை விரல்களால் உணவை கொண்டால் இதுகள் நடக்கிறது. இதற்காகத்தான் மகான்கள் அனைவருக்கும் ஆதி மூலமான ஆண் ரூபமாக பெண்ணான ஆதிபராசக்தி நிற்கின்றாள்.
1ஆம் தேதி 2வது மாதம் 2017 என்னை பெற்றெடுத்த தாயும் வந்தாள். மகனே என்றாள். என்னவென்றேன். உனக்கும் கொள்ளி வைத்து விடுகிறேன் என்றாள். இது என்ன அதிசயம்? இரவு சரியாக 12 மணி. தாய்க்கு இது போன்ற ஒரு ஆக்ரோஷமான மனமும் இருக்குமோ? இது ஞானியின் பால் தான் உணர முடியும். இது ஞானியின் பால் தான் உணர முடியும். சாதாரண மனிதனால் உணர முடியாது. ஓ, இது நடந்து விடுமோ என்றும் ஆண்டே போவான். நடந்தாலும் நடக்காபானாலும் ஆண்டுதான் போகப் போகிறான். 1/2/2017 இதுகளை கூட்டி காட்டி வைப்பது அன்னை. மனிதனால் இந்த காட்சிகளை தள்ளிவிட முடியாது. எத்தனை மகான்களை சிரவணத்திலே சட்வித்யாவுக்குள்ளே படைத்திருக்கிறாள். சித்தர் பெருமானை இந்த உணவு கொடுத்துதான் படைத்திருக்கிறாள். இந்த உணவு ஒரு மனிதன் அவள் கரங்களால் உண்டுவிட்டாள். இதற்கு முன்னே உள்ள ஆயுள் கூடி சித்தப்புருஷனாகி உடலை மறைத்து கொண்டு விண்வெளியிலே அந்த ஆதி பிரம்ம சொரூபினியானவள் ஆகாயத்தில் ஒரு தரையை விரித்து அதிலே தன்னுடைய கிரணசக்தியால் விதையை விதைத்து அதில் வந்த நெல்மணியை சீர் செய்து அரிசியாக்கி உணவிட்டாளே, அதற்கு மேலே இவன் ஆனந்தமாக நிஷ்டையிலே அமர்ந்து விடுகிறான். அதற்காகத்தான் இந்த அன்னையானவள் இந்த உணவை வீட்டுகிறாள். அவளை போன்ற உருவத்தைத்தான் பெண்களுக்கு கொடுக்கிறாள். அவளின் முக அழகு மண்டலம் எப்படி சந்திர பிம்பம் போல் இருக்கிறதோ ஒவ்வொரு பெண்ணுடைய உடலிலும் அந்த முகமானது அப்படித்தான் இருக்கிறது. அவளுடைய அபயலட்சணங்கள் என்னென்னவோ அது மாதிரிதான் அனைத்து உலக பெண் மக்களுக்கும் கொடுத்திருக்கிறாள். இது ஒன்றை நினைத்தால் ஞானம் வந்துவிடும். வரவேண்டுமே, வந்துவிடும். அதற்காகத்தான் ஒரு பெண்ணை அவித்தையில் படைத்து வித்தைக்குள் கூட்டி ஷட்வித்தைக்குள் ஆக்கி ஆதாரத்தை அருளி சுகத்தை கொடுத்து ஆரோ அவரோ என்ற நிலையை மாற்றி அவித்யா வித்யா என்ற தத்துவத்தை கொடுத்து சுகம் பஞ்சபக்தி சுகத்தை கொடுத்து சரவணத்துக்குள்ளே 9வது நிலையாகத்தானே நின்று நவக்கோட்களின் தன்மையை விரிவாக்க விடாமல் செய்து முடியும் ஆயுளை குட்டியும் வைக்கிறாள். அவனை சித்தப்புருஷனும் ஆக்குகிறாள். அவனை சித்தப்புருஷனும் ஆக்குகிறாள். என்ன ஞானமடாய்! ஒரு பெண் இத்தனை கலைகளை செய்வாளோ? ஒரு மாயைக்குண்டானே பெண் கூறி வழியாக பெற்றெடுத்தவளே இதை செய்கிறாள். அன்னை ஆதிபராசக்தி செய்வது இது சாதாரணம்தான். இதை ஒரு பெண் உடலுக்குள்ளே அன்னை புகுத்திருக்கிறாள். இதை எப்படி அறிவது? உடல் பட்டு போகும், ஜீவம் விட்டு போகும், உயிர் பறந்து போகும், பிராணன் ஜீவனை நாடிப்போகும் என்பதை உணர்ந்து விட்டால் உறவுகள் ஏது? உறவுகள் ஏது? உடல் ஏது? அந்த உடலிலே உயிர் ஏது? அந்த உயிருக்குள்ளே உண்டான பிராணன் ஏது? அந்த பிராணனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் ஏது? அனைத்தும் அன்னையை ஆதரிக்கின்றது. இந்த ஆராதனை செய்பவனுக்குத்தான் அன்னை தன்னுடைய கரங்களால் உணவு ஊட்டுகிறாள். இந்த மகான்னதமான தத்துவம் அனைத்து பெண்களுக்கும் உண்டு. பெண்பாலுக்குண்டான பெண் மனதில் இந்த தத்துவத்தை அன்னையானவள் கொடுத்திருக்கிறாள்.
அவள் எந்த சூழ்நிலையிலும் இருந்திருக்கலாம், மதிகட்ட நிலையிலும் வாழலாம். அவள் மனதுக்குள் அன்னை வசிக்கின்றாள். அவளுடைய மனதுக்குள்ளே அன்னை வசிக்கின்றாள். சரவணம் ஏகாந்தத்திலே 3 தத்துவத்தை ஆண் உடலை விட பெண் உடலிலே தான் வைத்திருக்கிறாள். அவித்தை, வித்தை, சட்வித்தை. ஏற்க முடியாது, ஏற்க வேண்டாம். கபாலத்தை தன் கையிலே கொண்டு, தன் கபாலத்தை, தன்னுடைய மண்டை ஓட்டை தன் கையிலே எடுத்துக்கொண்டு ஓடினான் சிவன். யார் அவனுக்கு உணவளித்தது? ஒரு பெண்தானே. ஒரு பெண்தானே உணவளித்தால் பாவம் தீர்ந்ததல்லவா? அந்த உணவுகளை படைப்பவன் யார், அழிப்பவன் யார்? அவனே. பிரம்மத்தி பாவம் பற்றி கொள்ள அவன் என்ன மாதிரி ஆதிசக்தியை தொழுதிருக்க வேண்டும்? தன்னுடைய மண்டை ஓட்டை கையில் பிடித்து கொண்டு தானே ஓடுவது தெரியவில்லை. மண்டை ஓடை பித்து கொண்டால் உயிர் இருக்குமோ? சிவனுக்கு இப்படி இறங்கி அருள் அறியினால் இந்த ஆதி பிரம்ம சுரூபினி. இதிலிருந்து என்ன தெரிகிறது? இவர்களுக்கு மூத்தவள், இவர்களுக்கு தாய். 3 பேரும் மாத்தட்டி எனக்கு தாய் என்றார்களாம். இல்லை, உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பெண் மக்களுக்கும் தாய். உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பெண் மக்களும் உடலாலும் உள்ளத்தாலும் பழுதடைந்தவர்கள் யாராக இருப்பினும் அனைவருக்கும் அவள் தாய். அதைதான் சொல்கிறாள். ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானே ஸ்லோக பிரதான பிரதான பிரதட்ச பிரதிஷ்ட சரஸ்வதி லோகே. இந்த தத்துவத்தில் தான் அன்னை சரஸ்வதி தேவியை படைத்து அவளுக்கு ஒரு லோகத்தை உருவாக்கியிருக்கிறாள். சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசனி திரேக அங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்காரூபிணி லட்சுமி விஷ்ணு பூஜா சக்தி தேவி தேவி ஆதிபராசக்தி மாதா பாதநமஸ்துதே என்று சொல்கிறாள். கோடான கோடி மக்களுக்கு மாயை நெல்மணியால் உணவளித்து உயிர் கொடுத்து விதையை பரிமாற்றம் வாங்கி உயிரை உருவாக்கும் அளவுக்கு கொடுத்தவள். அவள் உடலுக்குள்ளே அவித்தை வித்தை ஷட்வித்தை என்ற சிரவணத்துக்குள்ளே ஆனந்தமயமான ஞானத்தின் யோக தத்துவமான உணவை அளிக்கிறாள். பெண்ணுக்கு மட்டும் இது பொருந்தும், ஆணுக்கு இது பொருந்துமா? பொருந்தாது. ஆணுக்கு இது பொருந்துமானால் அவனும் கர்ப்பம் தாங்க வேண்டியது வரும். லிங்கோத்பவம் என்று சொல்லக்கூடிய கருவிதையை யார் கொடுப்பது? அதனால் அவனை பெண்ணிடத்திலே இருந்து பிரித்து வைத்து விட்டாள். அவனை பெண்ணிடத்திலே இருந்து பிரித்து வைத்து விட்டாள். எங்கெங்கு உற்று நோக்கினும் எல்லா இடமும் அனைத்து கோணங்களும் ஆன்மீகத்தின் மகாதத்துவம் தான். அந்த பெண்ணையே போர்வையை போட்டு மாயின் சுரூபாவும் உலகத்திற்கு காட்டிவிட்டாள். அம்மா பிச்சை என்றானாம், ஒரு ஒத்தி பிச்சை இட்டாள். ஒரு வாரம் பழுது நொறுக்கி நொறுங்கிய அழுகி போன பழுதை இட்டாளாம். அம்மா என் மடியிலே இடு என்று ஒருவன் வாங்கி கொண்டான். கம 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 என்ற வாசனை. அப்பொழுதே அடுப்பிலிருந்து இறக்கிய மாதிரி மடியிலே கையை வைத்தான். கொதிக்கக்கூடிய அளவில் அன்னம் வந்தது. இட்டவளுக்கு திக்கின்றது. இட்டது 15 நாள் பழுதாயிற்றே. நொய்த்து பூரம் பிடித்ததை அல்லவா இட்டோம். இவன் மடிக்கு சென்றவனே இத்தனை வாசனை வருகிறதே. இத்தனை வாசனை வருவதற்கு என்ன காரணம்?
அன்னை ஆதிபராசக்தியானவள் அவளுடைய கரங்கள் வழியாக அருளாசி பெற்று அந்த உணவு வந்தது. ஒரு 4 கவளத்தை உருட்டினானாம். 4 கவளத்தை உருட்டினான். வா இங்கே வா இங்கே என்றால் ஒரு பசு ஓடி வந்தது. 2 கவளங்களை நீ எடுத்து செல், மீதி 2 கவளங்கள் அது 2 கவளங்களோடு சென்று விட்டது. உருண்டை வாயிங்கே வாயிங்கே என்றாலாம். 2 நாய் வந்தது, அதுகளுக்கு கொடுத்தான். இட்டாளே அன்னம் அவள் திடுக்கிட்டு போனாள். என்ன இது அதிசயம்? யார் இவன் மந்திரவாதியா? யார் இவன் மந்திரவாதியா? மகளே இங்கே வா, நான் மந்திரவாதி இல்லை. உன்னை பின்தொடர்ந்து வருகிறாள் பார் ஆதிசக்தி. அவளுடைய லீலை. என்னையும் பின்தொடர்ந்து வருகிறாள், உன்னைத்தான் பின்தொடர்ந்து வருகிறாள். ஐயோ, நான் 15 நாள் கடந்ததை அழுகிய உணவை உங்களுக்கு இட்டேனே. அடி முடவியே, அது அழுகிய அன்னம் அல்ல. அன்னை அதன் மேல் காதல் கொண்டு என்னை எனக்கிட்ட பின் அது அதுவாக மாறியது. உனக்கு அவள் ஆசி கிடைக்கும், உனக்கு அவள் ஆசி கிடைக்கும் என்று இந்த பரதேசி சென்று விட்டான். அன்னை வந்தாள் இரவு. என் மகனுக்கு உணவை அளித்தனையே, என் மகனுக்கு உணவை அளித்தனையே, ஆம் அதே உணவு உனக்கு அளிக்கிறேன், வாயை திறந்து பாரும். வாயை திறந்தாள், அன்னத்தை இட்டாள். ஆஹா, என்ன அற்புதமான ஆனந்தமயமான உணவு. ஞானம் பிறந்தது. பெண்ணுக்கு தான் சீக்கிரமாக ஞானம் பிறக்கும், பெண்ணுக்குத்தான் சீக்கிரமாக ஞானம் பிறக்கும். பெண்ணின் சக்தி அவ்வளவு. கேள்வி ஒன்று பிறக்கிறது. அவன் வரும்போது இந்தே போன்ற அழுகிய உணவை அளிக்க வேண்டும் என்று. அதே போன்ற அழுகிய உணவை அளித்தான். அம்மா மகாலட்சுமி இங்கே வா, முன்னமே நீ உண்டனையே உணவு அன்னை ஊட்டி விட்டாளாடி உனக்கு. ஆம், அன்னை எனக்கு ஊட்டி விட்டாள். ஓ, இந்த பரதேசிக்கு அதுகிற தெரியுமா? மந்திரவாதி தான் நீ. இல்லையடி மகளே, இங்கே வா, நீ கொடுத்த உணவை உனக்கு ஊட்டி விடுகிறேன். ஒரு கவளத்தில் எடுத்து சிறிது ஊட்டினான். அன்னை ஆதிபராசக்தி இட்ட உணவை விட அறுசுவை உணவாக இருந்தது. இதற்காக தான் அன்னை அமுதை மக்களுக்கு அளிப்பது. இந்து மதத்திலே தனியாக அன்னபூரணி என்ற ஒரு கடவுளை படைத்திருக்கிறார்கள். இந்து மதத்திலே அன்னபூரணி என்ற ஒரு தாயை படைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பெண்ணுக்கும் சத்தியமாக இந்த சக்தி உண்டு. அவளுடைய மனோநிலை எதுவாக இருந்து போகட்டுமே. இதைத்தான் சொல்கிறாள், நான் என்னுடைய பக்தனுக்கு உணவளிக்கிறேன். அந்த அன்னையை நினைத்தாலாம், இந்த சுகத்தை கண்டது மாடு, இந்த சுகத்தை கண்டது 2 நாய். பின்தானே எனக்கு இந்த அருள் வந்தது. இந்த அருள் எனக்கு பின்தானே வந்தது என்ற காரணத்தை காட்டும் போதுதான் பரசூன்யம் சதுர்த்தியிலே மொழித்துக் கொள்கிறது. இந்த பரசூன்யமானது ஒரு பெண்ணுடைய உடலுக்குள்ளே சதுர்த்தி அன்று ஒழிக்கும் போது அது தொடர்ந்து வந்து பௌர்ணமிக்கு முன்னான சதுர்தசியில், திரியோதசி அடுத்து சதுர்தசி, இந்த சுகமான வேலைகள் நடக்கிறது. அப்படியானால் அந்த பெண்ணுடலிலே இருக்கக்கூடிய ஆசை என்ற விகாரமான மாயை இவளே எடுத்து விடுகிறாள். இங்கே ஒரு விஞ்ஞானமான தத்துவம். அந்த உருவத்தில் அமர்ந்திருந்தவள் இவளே.
அனைத்து உடல்களிலும் அமர்ந்திருப்பவள் இவளே. ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க சொல்பவதும் இவளே. இல்லையென்றால் ஒரு ஆணும் பெண்ணும் உடலால் இணைய முடியுமோ? இல்லையென்றால் ஒரு கருவிதை பரிமாற்றம் நடக்குமோ? இல்லையென்றால் ஒரு கரு தரித்து 300 நாள் கண்டு பிள்ளை பிறக்குமோ? இதுதான் ஆனந்தமான நிலையம். சதுர்த்தியில் தொடங்கி பௌர்ணமிக்கு முன்னாலே சதுர்தசியில் பரசூன்யத்தில் முழிக்க வைக்கிறாள். பதிபர்த்தியின் மகா தத்துவமான உடலுக்குள்ளே பெண்களுக்கு இதை ஆட்டி ஆராதனையாக கொடுக்கிறாள். எத்தனை ஆனந்தம்! எத்தனையோ ஆனந்தம் பெண்ணுடைய உடலுக்குள்ளே வைத்திருக்கிறாள். ரகசியம் அதுதான். பெண்ணுடைய உடலுக்குள்ளே இத்தனை ரகசியத்தை வைத்திருக்கிறான். அதை கண்டு கொண்டவன் தான் அருணகிரிநாதன் வேண்டாம் என்று போனான். அதை கண்டு கொண்டவன் தான் அருணகிரிநாதன் பெண்ணே வேண்டாம் என்று போனான். ஒரு பெண் பெற்றெடுத்த பிள்ளையிடத்திலே பாசம் கொண்டு பாடி கல் தூண் வழியாக வர வைத்தான். அவனுக்கு முருகு என்று பெயர். அவனுக்கு முருகு என்று பெயர். இதற்காகத்தான் அன்னை உளவளிக்கிறாள். இது எத்தனாவது நிலை பாரும்? முதல் நிலை பிறப்பும், அதை கடந்து பிறப்பின் ரகசியத்தை 2வது நிலையிலும், 3வது பிறப்பின் உறவுகள் என்னென்ன, 4வது எதற்காக பிறந்தோம், பஞ்சபக்தி சுகம் எங்கு தொடங்குகிறது, மாயைக்குள்ளே புகுத்த விடாமல் இருப்பது இந்த அன்னை. 6 அவளே ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கிறாள், மாயையும் கற்றுக் கொடுக்கிறாள். 7 ஆயுளை நீட்டிக்கொள்ள செய்வதும் அவளே. 8 உணவளித்து பரமபதம் விளையாட்டு விளையாடுகிறாள். உணவளித்து பரமபதம் விளையாட்டு விளையாடுகிறாள். ஓடிச்சென்று பாம்பிலே இறங்கு, மீண்டும் ஏணி வைத்து ஏற்றி விடுகிறேன் வா. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக கொடுக்கிறாள். ஆனால் ஒரு ஓரவஞ்சனை, பெண்ணுக்குத்தான் இதை அதிகமாக கூட்டி வைக்கிறாள். இந்து தர்மத்திலே ஒரு பிச்சைக்காரன் கூட அம்பா பிச்சை என்றுதான் கேட்கிறான். அன்னையின் மனம் கலங்கி போகிறது அந்த காலத்திலே. இத்தனை மகா தத்துவத்தை அன்னை செய்கிறாள் உணவு வழியாக. இதை யாருக்கு அதிகமாக விட்டு விடுகிறாள் என்றால் மகான்களுக்குத்தான், ஆண் வாரிசு. ஆனால் இத்தனை தத்துவமும் ஒரு பெண்ணுடைய உடலுக்குள்ளே உண்டு. இத்தனை சக்தியும் ஒரு பெண்ணுடைய உடலுக்குள்ளே உண்டு. இதுதான் ஞான தத்துவம். அதற்கு குருமார்கள் 9 பேர், 15 திதிகள், 21, 22 நிலை கொண்ட உடல் பிரிவுகள். இதை தெரிந்து கொள்ளாது போகிறது மரணம். அதனால்தான் இந்த உடலுக்கு அழுகும் தன்மை, அதனால்தான் தீயிட்டு கொளுத்தும் நிலை, அதனால்தான் புதைக்கப்படுகின்ற நிலை. இது பரசுன திரேகத்திலே சதுர்த்தி தொடங்கி சதுர்த்தி 4, சதுர்தசி 14, பௌர்ணமிக்கு முன் இந்த கதைகள் நடக்கிறது. இது மாயையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமானால் கருமுட்டையும் கருவிதையும் தயாராகக்கூடியது. இது வெளி உலக நிலை. பிரம்மத்தை கொண்டு உலகத்தை அளக்க பிறப்புகளை கொடுப்பது. ஆனந்த பிரம்மஸ்வரூபிணி என்று சொல்லக்கூடிய பிரம்மத்தின் நிலையை கடந்து இந்த மகா தத்துவத்தை செய்கிறாள். இந்து மதத்திலே 6 கால பூஜை வேண்டாம், 3 கால பூஜை வேண்டாம், 2 கால பூஜை. உணவை வைத்து இறைவனை படைத்து உணவை பிரசாதமாக உருண்டையாக கொடுக்கிறார்கள். உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து உணவுகளிலும் விஷம் முறிக்கப்படுகிறது. இந்து மதத்தின் தத்துவம். இப்பொழுது நாம் உணக்கூடிய உணவுகள் அனைத்தும் விஷமே. பீஸா, பர்கர், ஃபர்டிலைசிங் உள்ள அனைத்தும்
இப்பொழுதுதான் நமக்கு ஞானம் பிறந்திருக்கிறது. இதை நாம் 25 ஆண்டுகளாக தின்று கொண்டிருக்கிறோம். விஷத்தை கௌரவமாக தின்பவன் இந்தியன். இப்பொழுது முடித்து கொண்டான். இந்த விஷத்தை முறித்தெடுப்பதற்கு இந்திய ஆலயங்களில் அமுதூட்டுவது என்பது பெயர். அந்த அமிர்தனை ஒரு பெருக்கை ஒருவன் தின்றால் பல உயிர்கள் காப்பாற்றப்படுகிறது. இதெல்லாம் சரவணத்தின் மகா தத்துவம். ஷட்வித்தைக்குள்ளே அந்த உணவு வழியாக அன்னை உடலுக்குள்ளே இறங்குகிறாள். இதுதான் ஆதிபராசக்தியின் தத்துவம். மீண்டும் இது தொடர்கிறது எப்படி என்று பார்ப்போம்.